வெல்கம் டு வஜ்ரமஸ்ட்ரோ. இப்போது டெய்லி சாயந்தரம் 4 மணிக்கு தினசரி ராசி பலன் பதிவேற்றுறங்க. அதே சமயத்தில் வார ராசி பலன் இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். இப்போ புதுசாக மாத ராசி பலன் ஒன்று போட்டு பார்க்கலாம் அப்படின்னு. ஒரே கோச்சார அமைப்பு தானே, அது மொத்தமாக மாதத்துக்கு கணிச்சு எந்தெந்த கிரக அமைப்புகள் எங்கெங்கே பிளானட்டரி செட்டப்பில் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இந்த மேச ராசி பலனுக்கு முதல்ல ஆரம்பிக்கிறேங்க. அதே சமயத்தில் வழக்கம் போல் வஜ்ரமஸ்ட்ரோ சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்குறது மார்ச் 2026 மேச ராசினுடைய மொத்த மாச பலன்கள். சரிங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போலவே இந்த ராசியின் அதிபதி செவ்வாய் பகவானுங்க. இந்த மாதம் உங்கள் கிரகங்களுடைய என்ன சொல்கிறது அமைப்பு எடுத்து பார்க்குறப்போ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இன்னும் ஆட்டம் அதிகமாகவே இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான கும்பத்தில் ராசிநாதன் செவ்வாய், அப்புறம் சூரியன் மற்றும் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சாரிக்கிறார். இது ஒரு மகா யோகமாகவே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 10ஆம் வீடான மகரம், அந்த 10ஆம் வீடான மகரத்தில் உங்கள் சந்திரன் ஆரம்பத்தில் இருக்கிறார், ஆரம்ப கட்டத்தில் இருக்கார். ஆனாலும் மாதம் பூரா அங்கேயே பெரிய கிரக நடமாட்டம் பெருசாக இல்லைங்க, பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஆனால் 11 லாபஸ்தானத்தில் கிரகங்கள் ரொம்ப டோட்டலாக குழுமி வர்றாங்க, டோட்டலாக இருக்காங்க. உங்களுக்கு பண வரவை, பொருளாதார முன்னேற்றத்தை அள்ளித்தரக்கூடிய யோகமாக இந்த 11ஆம் வீடு அமைஞ்சிருக்கு இந்த மார்ச் மாதத்தில் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் குரு பகவான் மிதுனத்தில், அதாவது 3ஆம் இடம் மிதுனத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 7, 9, 11 பார்க்குறார். அப்போ பார்க்குறப்ப என்னென்னா இதுதாங்க உங்கள் மாதத்தோட பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா முருகா? சரி, இது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, ஏன்னா ரொம்ப இதாக பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் சனி பகவான் இருக்கார்ல, அவரும் சுக்கிரன் இவங்க 12ஆம் வீடான மீனத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப செலவுகள் கொஞ்சம் எட்டி பார்க்கும். ஆனால் அது சுப செலவாக தான் வருது, விரைய செலவாக ஒன்றும் கால்குலேட் பண்ண முடியல, சுப செலவாக தான் இருக்குது. புதன் பகவான் அவரும் மீனத்துக்கும் மேசத்துக்கும் மாறி மாறி சுற்றிக்கிட்டே இருக்கிறார். இந்த மாதம் ஃபுல்லாக இங்கிருந்து அங்கே வீடு மாறிக்கிட்டே இருக்கார். அதனால் பேச்சு கொஞ்சம் நிதானமாக இருக்கும். பொதுவான அமைப்பு யார்கிட்ட என்ன பேசணுங்கிற தெளிவான மனப்பான்மை வேணும்னு வச்சுக்கங்களேன். கேது இருக்கார்ல, அவர் 6ஆம் வீடான கன்னி. இந்த 6ஆம் வீடான கன்னியில் இருக்கார். இது எதிரிகளை துவசம் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு அருமையான அமைப்பு கேது. இது ஆன்மீக அறிவை அந்த பலத்தையும் கொடுப்பார். ரொம்ப மொத்தமாக டோட்டலாக பார்க்குற பார்த்தீங்கன்னா லாபத்தில் நிற்கக்கூடிய கிரக கூட்டணி தானுங்க. மேசத்துக்கு இனிமேல் எப்படி மேகம் இருந்தால் மழை பெய்யும், அதுபோல் உங்களுக்கு அந்த பணமழை நல்ல ஏறுமுகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற. ஸோ மேசம் அப்படின்னாவே மேகம் அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நல்ல மேகமெல்லாம் திரண்டு வந்தால் மழை ஜம்முன்னு பெய்யுதுல நாட்டில், அதுபோல் உங்களுக்கும் அந்த கடவுளர்களால் நல்லதே நடக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? சரிங்க. இந்த ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் 11 ராகுவுடன் சேர்ந்திருக்கான்னு சொன்னோம். அதனால் பார்த்தீங்கன்னா உடம்பு புயல் வேகத்தில், எப்படிங்க இந்த புயல் வேகத்தில் எனர்ஜியாக இருக்குன்னு வச்சுங்களேன். ரொம்ப துருதுருன்னு இருப்பீங்க. சில சமயம் பித்தம் சம்பந்தமான கொஞ்சம் உடம்புல சூடு வரக்கூடிய தன்மை இருக்குது. அப்பப்போ உடம்பை கூலிங்காக வச்சுக்கணும். இளநீர் குடிக்கிறது, ஜூஸ் குடிக்கிறது, மோர் குடிக்கிறது இப்படின்னு வச்சுக்கணும். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் 6ஆம் வீட்டில் உங்களுக்கு கேது இருக்கார். அப்போ பழைய கடன்கள், நோய் தொந்தரவுகள் உடம்புல ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும் இந்த மாதத்தில். நீங்கள் ஒன்றும் பெரிய அதை பற்றி அழட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடு, அந்த வீட்டில் இப்போ சனி ப்ளஸ் சுக்கிரன் இருக்கங்காட்டி அவ்வப்போது தூக்கம் இல்லாத ஒரு தன்மையும் வரும். ராத்திரி நேரத்தில் செல்ஃபோனை பார்க்குறதோ, இந்த தேவையில்லாத கொஞ்சம் செல்ஃபோனை நோண்டி விளையாடுறதெல்லாம் குறைச்சிக்கிட்டு நிம்மதியாக வேலை உண்டு, நீங்கள் உண்டு, குடும்பம் உண்டு இருந்துகிட்டே சந்தோஷமாக இருக்கலாம். ரைட்டுங்களா? பாருங்கள், தேவையற்ற இப்படி தள்ளிக்கிட்டே இருக்கலாம். காலம் போகிறதே தெரியாது. மனசில் ஏதாவது ஒரு தெரியாத பயம் ஒன்று இந்த ராகு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒன்றுமே இருக்காது, ஆனால் ஒரு சின்ன பயம். ஜெயிப்பமா வாழ்க்கையில் டெவலப் ஆக முடியும் அப்படின்னு ஒரு ராகு ஒரு சின்ன பயத்தை கொடுக்குறாரு. ஆனால் குருவுடன் பார்வை 11 இருக்கங்காட்டி எதுவும் உங்களை நெருங்க முடியாது. பயம்தான் வருமே தவிர ஒன்றும் நடக்காது. ரைட்டுங்களா? குரு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பாதுகாவலாம் இருக்கார் இந்த மாதத்தில். இதெல்லாம் உங்கள் ப்ளஸ் பாயிண்ட்டுங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? வெறும் பலனை மட்டும் சொல்கிறத விட எதனால் அப்படி வருதுங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு உங்களுக்கு ஒரு அறிவு வளர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். உணவு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் உஷாருதாங்க. காரமான உணவை தவிர்த்துட்டு முடிஞ்சால் பழைய சோறே போதும் ஐயா, மோர் சாதம் போதும் ஐயா, தயிர் சாதம் போதும் ஐயா அப்படின்னு நீங்கள் வாங்குவீங்க. வயிற்றை நல்லா கூலாக வச்சுக்கணுங்கிற தன்மை மேலோங்கும் வச்சுக்கோங்களேன். ரைட்டா? மலை ஏறி போய் கடவுளை பார்க்குறது, அப்புறம் ஏதாவது ஆன்மீக பயணம் போகிறது மூலமாக மன அழுத்தம் அப்படியே கொஞ்சம் காணாமல் போயிட்டு வாங்க. ஒரு பக்கத்தில் மலை கோயிலுக்கு இருந்தால் போயிட்டு வாங்க. சரிங்க. மெயினான விஷயம் இது எல்லாமே உங்களை ப்ளஸ் மைனஸ் சொல்லியாச்சு. அடுத்தது உங்கள் தொழில் மற்றும் வேலை, இதெல்லாம் தான் மெயின். அது எப்படி இருக்குன்னு பார்த்தா
10ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சனி வந்துங்க 12ல் மறைஞ்சிருக்கார் இன்னைக்கு உங்களை பொறுத்த வரைக்கும். அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா உங்கள் ராசிநாதன் 11ல் வேற பலமாக இருக்கார். அதனால வேலையில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகும். கோலப்படாதீங்க. ஆஃபீஸில் மேல் அதிகாரிகிட்ட பேசுகிறப்போ கொஞ்சம் அடக்கமாக இருங்க. கொஞ்சம் ஆமாம் சார் நமக்கு என்னங்க வேலை நல்லா நடக்கணும் அப்படின்னு ஆமாச்சாமி கூட தான் பெட்டர். அதே சமயத்தில் ராகு ப்ளஸ் செவ்வாயினுடைய சேர்க்கை நான் தாண்டா பெருசு எனக்கு தெரியாமல் அவனுக்கு தெரியுமா அப்படிங்கிற கொஞ்சம் அதீதமான புத்தி வேலை செஞ்சு பேச வைக்கும். ஏன்னா அந்த காரியத்தை நீங்கள் தான் முன்னாடி பண்ணியிருப்பீங்க. அந்த மேனேஜருக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. அந்த நான் தான் பெருசு அப்படிங்கிற கொஞ்சம் அந்த கர்வம் மட்டும் வேண்டாங்க. அந்த பேச்சில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சார் என்ன பண்ணாலும் உங்கள் அட்வைஸ் தான் சார், நீங்கள் ஒரு புள்ளி வச்சே நான் கோலம் போட்டால் அவ்வளோ அப்படின்னு அவர் மேலே சொல்லிவிட்டு கொஞ்சம் அப்படி தாஜா பண்ணி போகிறது புத்திசாலித்தனம். புரிஞ்சுதுங்களா? வேலையை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் அனைவரும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே குடைச்சல் கொடுப்பானுங்க. வந்து சேர்ந்துருக்கான் பாரு நமக்குன்னு வந்து நாமெல்லாம் வேலை செய்யாமல் ஓப்பி அடிக்கிறோம். இப்போ வேலைன்னு வேலை செய்கிற அப்படின்னு வேலை செய்யறவனை கூட விட மாட்டாங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் ஏதோ அதை குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால் குருவுடன் அருள், குரு பகவானுடைய அருள் வந்து உங்களை சுற்றி பாதுகாப்பாக இருக்குதுங்க. அந்த அருளால் அவங்க சூழ்ச்சி வரனா கூட அது பலிக்காது. சந்தோஷமாக இருக்கலாம். உங்கள் வேலைக்கு உண்டான திறமை மதிப்பு மரியாதை அவர் கொடுப்பார். புரிஞ்சுதுங்களா? புதிய வேலை தேடுறீங்களே அவங்களுக்கு இந்த மாதத்துடன் 2வது இல்லாமல் 3வது வாரம் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷ செய்தி தேடி வர மாதிரி இருக்குது. இதை பற்றி வார ராசி பலன்லையும் தெரிஞ்சுக்கலாம். தின ராசி பலனில் அப்பப்போ அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் பண்ணி சரிங்களா? வெளிநாடு அல்லது வெளிமாநில வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு இந்த மாதம் ஒரு தெளிவான பாதை கிடைக்கும், வழி பிறக்கும். கவலைப்பட வேண்டாம். ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஜினியரிங் தொழில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் ஒரு நல்ல ப்ராஜெக்டில் ஒரு நல்ல பொசிஷன் கிடைப்பதற்கும் நல்ல ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் வேலை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த மாதத்தில். சரி, இந்த வியாபாரம் தொழில் விவசாயம் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா சில்லறை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சில்லறை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கல்லாப்பெட்டி நிறைய அளவுக்கு வருமானம் பெருகுதுங்க. குறிப்பாக மளிகை கடை கமிஷன் மண்டி வச்சுக்கிறவங்களுக்கு லாபம் அமோகமாக இருக்குதுங்க. கவலைப்பட வேண்டியதில்லைங்க. ரைட்டுங்களா? உற்பத்தி துறையில் இருக்கீங்களே, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வச்சுருக்கிறவங்களுக்கு மெஷினரியில் அப்பப்போ செலவு வரும் அப்படின்னு கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் ரெடியாக தான் வச்சுருப்பீங்க. சின்ன ரிப்பேர் வரும். அது தொழிலுக்கு உண்டான நேச்சர். அதை பெருசாக நீங்கள் படுத்துக்கூடாது. ரைட்டா? அது மாதிரி ஒரு தன்மை தான் இருக்குது. வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. உங்களுக்கு வாடிக்கையாளரும் சரி தொழிலாளரும் சரி எந்த பிரச்சனையும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ரைட்டுங்களா? அவங்களுக்கு அப்பப்போ சின்ன ஊதிய உயர்வு, சின்ன ஒரு கிஃப்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். பரவாயில்ல, எங்கள் முதலாளி நல்ல முதலாளி அப்படின்னு உங்களை சுற்றியே வருவாங்க. வாடிக்கையாளர்கிட்ட கனிவாக பேசுனீங்கன்னா உங்கள் கடை 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் கூட தேடி வந்து வாங்குவாங்க. இப்போ அவருக்காகவே வாங்கணும் ஐயா அப்படி சொல்லுவாங்க. அதனால் பேச்சில் இந்த தொழில் பண்ணாலும் சரி வியாபாரம் பண்ணாலும் சரி கொஞ்சம் கனிவு, தட்டி கொடுத்து போகிறது, அனுசரித்து போகிறது எல்லாம் போனீங்கன்னா தொழில் வியாபாரம் அமோகமாக இருக்கும். இந்த மார்ச் மாதத்தில் மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அது முடியறதில்லை சில பேர்த்தினால. நமக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படிங்கிற மாதிரி தன்மை இருக்குது மனசுக்குள்ளே. கேட்டுங்களா? சரிங்க. அடுத்து மெயினாக விவசாயம். இந்த மேசராசி சேர்ந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நிலத்தில் உழவு செய்கிறது. உழவு ஓட்டுவீங்களா? டிராக்டர் வச்சு மாடுகன்னு வச்சு ஓட்டுவீங்களா? ஓட்டுறதுக்கு வந்து சரியான நேரமாக தான் இருக்குது இந்த மாதம். அது சமயத்தில் சூரியன் பக்கபலமாக உங்களுக்கு இருக்கார். இந்த மாதம் ஃபுல்லாக பக்கபலமாக இருக்குங்காண்டி கதிர் அறுப்பு அல்லது தானியம் சேமிப்பதற்கு ரைட்டாக ஸ்டாக் வைக்கிறதுக்கும் ஒரு ஏற்ற அருமையான காலம் விவசாயிகளுக்கு இன்னைக்கு. பாசன வசதி இல்லை. அப்பப்போ உங்களுக்கு இந்த போரில் கிணத்துல அப்பப்போ தண்ணி பிரச்சனைகள் சின்ன சிக்கல்கள் இருந்தால் கூட ரைட்டா கிணத்துல தண்ணி குறையாமல் அப்பப்போ கொஞ்சம் பார்த்துக்குங்க. நைட் ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் தண்ணியே ஓட்டாமல் கொஞ்சம் தண்ணி ஓடுறதை கொடுத்துட்டு அப்புறம் ஓட்டுங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இருக்கிறவங்க நிலம் வாங்குறதுக்கு முன்னால் யோசனை பண்ணி முன்பணம் கொடுங்க. இந்த ராசியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது. லாபமாக முடியும். புதிய பக்கத்தில் அட்ஜஸ்டன்ட் இடம் வந்தாலும் சரி, இப்போ அட்ஜஸ்டன்ட் தோட்டம் வந்தாலும் வாங்குறதுக்கு அருமையான இது இருக்குதுங்க. கால்நடை வளர்ப்பு இருக்குல்ல, இந்த கோழி வளர்த்துறது, இந்த ஆடு மாடெல்லாம் வளர்த்துறீங்களா, அந்த மாதிரி வளர்க்குறவங்களுக்கு இந்த சின்ன நோய்கள் வராமல் பார்த்துக்கணும். நமக்கு தெரிஞ்ச இந்த கோமாரி நோய் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நோய் வராமல் பார்த்துக்கோங்க. முறையான தடுப்பூசி போட்டு நீங்கள் அந்த கால்நடைகளை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, எப்படி பார்த்தாலும் மொத்தமாக தன வரவு ஃபினான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பெருசாக பாதிப்பு இல்லை. அங்கே ஒன்றுமே இல்லையே. பொதுவாக பார்க்குறப்ப 2ஆம் இடத்துல கிரகங்கள் இல்லை என்றாலும் 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கோள்கள் உங்கள் பொருளாதாரத்தை முன்னேற்ற வைக்குது. பார்த்தீங்களா? ஒரு மாரல் சப்போர்ட்டு 11th ஹவுஸ்லேருந்து வருது உங்களுக்கு. பழைய கடன்களை அடைப்பதற்கு இது ஒரு பொன்னான மாதங்க. இந்த மாதம் மார்ச் மாதம் சின்ன சேமிப்பு கூட உங்களுக்கு ஃபியூச்சரில் பெரிய முதலீடாக மாறும். இந்த சும்மா 50,000 20,000 பணம் அப்படின்னு நினைக்காதீங்க.
4.25 சேர்ந்தால் 1 லட்ச ரூபா ஆச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் அமைப்பு நல்லா இருக்குதுங்க. ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறவங்க, அதில் வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அந்த நேரத்தை பார்த்து முதலீடு பண்ணிங்கன்னா அமோகமாக ஷேர் மார்க்கெட்டில் லாபம் சம்பாதிக்கலாம். ரைட்டா? அது அப்போ தின ராசி பலன்கள் சொல்லிட்டு வரோம். அதை கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் ரெகுலராக. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் திடீர் பொருளாதார முன்னேற்றம், வராக்கடன் வர்றது, திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் தெரியுதுங்க. ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த கேம்பிளிங் போகிறது, அப்புறம் லாட்டரி சீட் வாங்குறது, இதெல்லாம் பண்ணால் பெரிய உங்களுக்கு கடவுள் உனக்கு தான் அதிர்ஷ்டம் கொடுக்க மாட்டார். ரைட்டுங்களா? அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது போன வாரம் உழைச்சிருப்பீங்க. ரைட்டா? அதுக்குண்டான ஒரு ஊதியம் கிடைச்சிருக்காது, ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் பண்ணணுமே தவிர இந்த டபுளிங் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா சத்தியமாக கிடைக்கிற வாய்ப்பு இல்லை. சிக்கல் பெருசாகி போயிடும், பார்த்துக்கோங்க. அது இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா சனி சிக்காத்தான் உண்டு பண்ணுவார். உழைப்பு எவனுக்கு இருக்கோ அவனுக்கு சனி கைவிட மாட்டார், உண்மையான உழைப்புக்கு. அதே சமயத்தில் இப்படி சனி சிக்கவும் வைப்பார். ரைட்டா? பாதகாரகனாக மாறிடுவார். சொல்லணுங்கிறதுக்காக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறாங்க. நண்பர்களுக்கு கடன் கொடுத்தா கொஞ்சம் திருப்பி வர்றது கஷ்டமாக தெரியுதுங்க. அதனால் இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதம் கடன் நமக்கே திண்டாட்டமாக இருக்கிற சாமின்னு கவனமாக இருங்க. முடிஞ்சால் எஸ்கேப் ஆயிருங்க. புரியுதுங்களா? அடுத்து நேராக ஃபேமிலிக்குள்ளே வாங்க. இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் முருகா எப்படி இருக்குன்னு பார்த்தா, குடும்பத்தில் 7ஆம் இடத்துல குரு டைரெக்டாக பார்க்குறார், பார்வைப்படுது. அப்போ கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள் நீங்கி அந்நியோன்யம் அதிகரிக்கும். ரைட்டுங்களா? குடும்பத்தில் தாம்பத்தியம் சிறக்கும். ரைட்டுங்களா? அரவணைச்சு போவாங்க கணவன் மனைவி 2 பேரும். வீட்டில் விசேஷமான பேச்சுக்கள் நடப்பதற்கு அமோகமான காலகட்டம் இந்த மார்ச்சில் இருக்குதுங்க. சுப காரியங்களுக்காக துணி வாங்கிறது, நகை வாங்கிறதுன்னு ஒரு சூழல் கூட வீட்டில் உருவாகும். காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன ஊழல்கள் வந்தால் கூட அதுவே அந்த ஊழலை அன்பாக மாறும். ஒரு நாள் சண்டை போடுவீங்க, அப்புறம் அவளை பார்க்காம இருக்க முடியலையே, அவனை பார்க்காம இருக்க முடியல. அந்த காதலுக்குள்ள அந்த ஊழல் மீண்டும் ஒரு பெரிய காதலை வலுப்படுத்தக்கூடிய தன்மையை உருவாக்கும். அதனால் பெரிய பிரிவெல்லாம் தராது காதலை பொறுத்த வரைக்கும். புரிஞ்சுதுங்களா? குடும்பம் அப்புறம் பிள்ளை பசங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளோட பிடிவாதம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். பிடிச்சா பிடிவாதமாக தெரியும் உங்களுக்கு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அவங்க படிப்பில் நல்ல முன்னேற்றம் காட்டுறதுக்கு உங்களுக்கு நல்லா படிப்பாங்க. வெளியிலேருந்து தகவல் வரும். அதுவே உங்களுக்கு பெருமை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. சரிங்களா? இந்த பெண்கள் மற்றும் இல்லத்தரசிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு பொதுவாக எப்படி இருக்குன்னா இந்த மாதத்தில் மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போதுங்கிற திருப்தியாக இருக்கலாம், நல்ல வாழ்க்கை அமைஞ்சது அப்படிங்கிற ஒரு திருப்தியாக இருக்கலாம். குழந்தை குட்டிகள் நல்லா இருக்காங்கப்பா, எல்லாம் அந்த முருகனருள் அப்படிங்கிற ஒரு தன்மையாகட்டும், எல்லாமே ரொம்ப திருப்தியான வாழ்க்கையாக வாழ்வீங்க. வீட்டில் உங்கள் பேச்சை கேட்டு, உங்கள் ஒப்பீனியன் கேட்டு தான் முடிவெடுப்பாங்க. அந்த அளவுக்கு மகாலட்சுமியாக இருக்கக்கூடிய நீங்கள் ஜெயிப்பீங்க. சுமங்கலி பாக்கியம் பலமாக இருக்குதுங்க. மாங்கல்ய பலம் நல்லா இருக்குது. ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டியது இல்லைங்க முருகா. சரிங்களா? உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. கை கால் வலி கொஞ்சம் இப்போ லைட்டாக பெயின் வர மாதிரி தெரியுது, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. ரைட்டுங்களா? மற்றபடி பசங்களை பொறுத்த வரைக்கும் முதலே சொன்ன மாதிரி தான் புதன் 12 இருந்தாலும் கொஞ்சம் மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் படிப்பில் கவனம் சிதற மாதிரி இருக்கும். அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அனுசரித்து போய், ஆனால் குருவின் பார்வை இருக்கங்காட்டி விடாமுயற்சின்னு பண்ணி விடாமுயற்சியாக படித்து தேர்வில் வெற்றி வருவாங்க. ரைட்டா? அதனால் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டாம். பசங்களை பற்றி கொஞ்சம் கவலைகள் வந்தால் கூட ஒன்றும் கவலைப்படாது. முதல் வாரத்தில் கவலை இருக்கும், படிக்க மாட்டானே அப்படின்னு. ஆனால் காலம் மாற்றி கொடுக்கும். இந்த மாதத்தில் நேராக அஸ்வினிக்கு போவோம். நட்சத்திர பாதசார பலன்கள். எடுத்த காரியம் இந்த மாதம் வெற்றி அடையக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க. அரசாங்க வழியில் உதவிகள் கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே சமயத்தில் பழைய வண்டி வாங்க வச்சுதான் கொஞ்சம் செலவும் வருது இந்த மாதத்தில். உங்கள் பேச்சில் அதீத நிதானம் தேவை. எடுத்தவங்க தான் பேசிடப்படாத அஸ்வினியை பொறுத்த வரைக்கும். பெரியவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. ரைட்டுங்களா? பழைய நண்பர்கள் நண்பிகளை சந்திக்கக்கூடிய அமோகமான வாய்ப்பு இந்த மாதத்தில் சுற்றி வரப்போகுது. பணவரவு சீராக இருக்குது அஸ்வினியை பொறுத்த வரைக்கும். வேகமாக வண்டி ஓட்டுறப்போ சொன்னால் கேட்க மாட்டேங்க, கம்மியாக போகிற மாதிரி இருக்குமா, நான் வேகமாக போவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க வண்டி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி. பரணி நட்சத்திரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஃபுல்லாகவே ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாங்க. பொன் பொருள் வண்டி வாகனம் சேர்க்கை உண்டாகும். என்ன கொஞ்சம் காசு வளம் புழக்காட்டு அதிகமாக இருந்தால் ஆடம்பரமாக செலவணும் ஒரு எண்ணம் பரணிக்கு கொஞ்சம் இருக்குதுங்க. முகத்தில் ஒரு விதமான பொலிவு இருக்குது, தேஜஸ். பெண்கள் வழியில் உங்களுக்கு லாபம் உண்டுங்க. தூரத்து பயணம், இந்த பிக்னிக் போகிறது, வெளியில் போகிறது எல்லாமே ஒரு இனிமையான பயணமாக அமையும் பரணியை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? ஆசைப்பட்ட பொருள், மனசளவில் நீங்கள் நேசித்த பொருள் கண்டிப்பாக கைக்கு கிடைக்கும்.
பொருளாதார முன்னேற்றம் அந்தளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்ல முடியுது பரணியை பொறுத்த வரைக்கும். என்னென்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர மாதிரி இருக்குது இந்த மாதத்தில். அப்பப்போ செக் பண்ணிக்கணும், நம்மளை ஏட்ட கண்ணாடி இது போட வேண்டிய சூழல் வந்தாலும் வரும் சரிங்களா. கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க பரணியை பொறுத்த வரைக்கும். கார்த்திகை 1ஆம் பாதம் இவங்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாக திறமை தானே ப்ளஸ் பாயிண்டே இந்த மாதத்தில் அமோகமாக இருக்குதுங்க. வேலைப்பொழு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுங்க. தந்தை வழி சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால், பெரியப்பா வகை அந்த மாதிரிலாம் இருந்தால், இழுபறிகள் இருந்தால் அந்த சண்டை சச்சரவு நீங்கி சமாதானமாக போவீங்க. உங்களுக்கு உண்டான ஒரு பங்கு வரக்கூடிய தன்மை இருக்குது இந்த மாதத்துக்குள்ளே. உங்களுக்கு மனசுக்குள்ளே நீண்ட நாள் ஆசை இருந்தால் கண்டிப்பாக நிறைவேறும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு மன திருப்தியை தரும். கார்த்திகை 1ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகள் விலகி போகும். புது தொழில் தொடங்குவதற்கும் வியாபாரம் பண்ணுவதற்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ரைட்டாக இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கும். என்ன கொஞ்சம் ஹீட்டான வேர்ட்ஸ் மனசில் பட்டதை அப்படியே எடுத்து சொல்கிறது கொஞ்சம் வேண்டாங்க, நிதானமாக இருங்க இன்னைக்கு. ரைட்டுங்களா. உங்களுக்கு ஒரு சின்ன உஷாரான குறிப்புன்னு சொல்லட்டுமா, அது ரொம்ப முக்கியம். இந்த ராகு ப்ளஸ் செவ்வாய் இந்த சேர்க்கையானது கொஞ்சம் ரத்த கொதிப்பு, பிளட் ப்ரெஷர், இல்லைன்னா கோபம் பட்டுன்னு வர்றது, எரிஞ்செறிஞ்சு உழுகிறது, மற்றவங்ககிட்ட வாதம் பண்ணுறது, தர்க்க பாங்க, பிரயோஜனமே இருக்காது, சண்டைக்கு போகிறது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் உஷாரு. தேவையில்லாத இதெல்லாம் பிரச்சனைங்க, தேவையில்லாத பிரச்சனை தலையிட வேண்டாம். அங்கே இங்கேயும் போய் நமக்கு எதுக்கு அந்த போலீஸ் கேஸு கோர்ட் 9 நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். இது ஒரு உஷார் குறிப்புன்னு சொல்லலாம். முக்கிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா நல்ல நாட்கள் மார்ச் மாதம் 2, 9, 11, 20, 26, 29 அருமையான நாட்கள். இதை தவிர்க்க வேண்டிய நாட்கள் சில நாட்கள் இருக்குது. அதை முடிஞ்சால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காரணம் மார்ச் 16, 17, 18 3 நாளும் ஒரு சூட்டபுளான உங்களுக்கு வல்லிங். அந்த கோச்சார் அமைப்பில் கொஞ்சம் கிரகங்கள் கொஞ்சம் இப்படின்னு போயிட்டு வருது, கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. இந்த நாட்கள் புதிய காரியங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், தனிப்பட்ட கருத்தாக சொல்கிறேன். கேட்டுங்களா. ஒரு பரிகாரம் சொல்லிட்டு அந்த மாதத்துக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகன் தான், வேற யாரு. காலையில் உங்கள் வீட்டு சமையலறைக்கு போய் ஒரு பிடி துவரம் பருப்பை எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சுக்கணும். எப்போங்க? செவ்வாய்க்கிழமை நீங்கள் காலையிலே பண்ணலாம். ரைட்னா எடுத்துகிட்டு வந்து அந்த கிண்ணத்தில் வச்சு அதில் ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை போட்டு முருகப்பெருமான் ஃபோட்டோ வச்சுருப்பீங்க வீட்டில் முன்னாடி வச்சு, இல்லை 5 ஃபோட்டோ வழக்கமாக வச்சுருப்பீங்க, அதை முன்னாடி வச்சு மனசார முருகப்பெருமானை வேண்டிக்கும். என்ன உங்களுக்கு கஷ்டம் இருக்கோ வேண்டிக்கோங்க. அந்த பருப்பை நீங்கள் அப்படியே சமையலுக்கு பயன்படுத்தலாம். ரைட்டா. வெள்ளத்தை நீங்கள் எடுத்து தானே வெள்ளத்தை பெருசாக தான் வச்சுருப்பீங்க, எடுத்து நீங்கள் டீ காஃபி கூட யூஸ் பண்ணலாம். இல்லை ரெண்டையும் கலந்து நீங்கள் உங்களுக்கு பறவைகளுக்கு கலக்கி உணவாக கூட போடலாம். எப்படி பண்ணாலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இருக்கார்ல, அதான் ராசிநாதன் செவ்வாய் முருகன், அந்த செவ்வாயை குளிர்ச்சிப்படுத்தி கூழாக வச்சுக்கிட்டா அவர் உங்களுக்கு கூழாக இருந்து லாபத்தை அள்ளி தருவார். இது தானுங்க சின்ன பரிகாரம். செவ்வாய்க்கிழமை முருகன், துவரம் பருப்பு, நம்ம வெல்லம், இவ்வளோதான் விஷயம். புரிஞ்சுதுங்களா? சரிங்க. மன தைரியத்துடன் இந்த மேசராசி நீங்கள் செயல்பட்டால் அமோகமாக ஜெயிக்கலாங்க. இந்த மாதம் கோபத்தை குறைச்சா மார்ச் மாதம் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் கோடீஸ்வர யோகம் வருது, ஓஹோன்னு சொல்ல மாட்டேன். நிம்மதியான ஒரு மாதமாக அந்த மாதம் இருக்கும். முருகன் துணை இருக்க யாம் இருக்க பயமேன், அவன் துணை இருக்க யாரை கண்டுங்க பயம். நல்லது நடக்கும். நற்பவி உங்களுக்கு. போயிட்டு வரட்டுங்களா?